ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் பிரவீன். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம விண்வெளியில இறந்து போன முதல் உயிரினம் எது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 1900களில் சோவியத் யூனியன் அப்புறம் அமெரிக்கா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கரமா ஸ்பேஸ் ரேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது யார் முதல்ல விண்வெளிக்கு போக போறா, யார் அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறா அப்படின்ற பெரிய ரேஸே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் இது நாடு முழுக்க நடந்துச்சுன்னே சொல்லலாம். சோவியத் யூனியன்னா வேற யாரும் இல்ல, இப்ப இருக்க ரஷ்யா தான். 1957 அப்போ சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் 1 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்கி அதுக்குள்ள எந்த ஒரு மனிதனும் இல்லாம வெறும் ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும் எர்த்த ஆர்பிட் பண்ணுச்சு. இந்த லான்ச் முடிஞ்ச ஒரே மாதத்துல திரும்ப ஸ்புட்னிக் 2 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை கிரியேட் பண்ணி இப்போ இதுக்குள்ள ஒரு நாயை வச்சு ஸ்பேஸ் காமிச்சாங்க. அந்த நாய் எர்த்த ஆர்பிட் பண்ணணும். அந்த டாகோட நேம் லைக்கா. முதல் உயிரினம் எது ஸ்பேஸ்க்கு போனது அப்படின்னா இந்த லைக்கா தான், அதாவது இந்த டாக் தான். ஸ்புட்னிக் 1 மாதிரியே எர்த்த இதுவும் ஆர்பிட் தான் பண்ண போகுது. பட் இப்போ அதுக்குள்ள ஒரு டாகோட இது ஆர்பிட் பண்ண போகுது. லான்ச்சுக்கு அப்புறம் ஒரு சில மணி நேரங்கள்லயே லைக்கா எர்த்த ஆர்பிட் பண்ணும் போதே உயிர் இழந்துருது. ஸ்டார்டிங்ல சோவியத் யூனியன் லைக்கா எந்த ஒரு பெயின், அதாவது எந்த ஒரு வலியுமே இல்லாம தான் இறந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறம் லைக்கா ஓவர் ஹீட், அதாவது உள்ள அவ்வளோ வெப்பத்துல அப்புறம் ஸ்ட்ரெஸ்னால தான் லைக்கா இறந்துச்சு அப்படின்றதையும் சொன்னாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் லைக்கா. இதுதான் தன்னை தியாகம் பண்ணி மனிதனோட ஸ்பேஸ் ரேஸ்க்கு ஒரு உறுதுணையா இருந்தது. மனிதன் அவனோட சுயநலத்துக்காக எப்போ எதை என்ன வேணாலும் பண்ணுவான். நான் உட்பட, நானும் மனுஷன் தான், நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. லைக்காவோட தியாகம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அண்ட் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் ஸ்டே வித் மீ.